சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, உங்களுடைய உதாரத்துவமான ஜெபத்தினால் இதுவரை நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கி வந்தீர்கள். உங்களுடைய ஜெபத்திற்கு நான் மிகவும் ஆண்டவரை துதித்து கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை நேசித்து, ஊழியக்காரனாகி அடியனை நேசித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபம் நிச்சயமாய் பலத்த கிரியைகளை தேசத்தில் செய்யும். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற கிராமத்தில் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இந்த நாட்களில் வந்து கர்த்தரை ஆராதித்து வருகிறார்கள். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அவசியம். தேவன் பலத்த விதமான கிரியைகளை, அற்புத அடையாளங்களை இந்த நாட்களில் வல்லமையாய் நடப்பித்து வருகிறதை பார்க்கிறோம். அனுதினமும் ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. உங்கள் சந்தோஷத்தை நேர நிகழ்ச்சியும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7:30 மணிக்கும், புதன்கிழமை காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் நமது ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் மூலமாக அது ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. TCCL செட்டாப் பாக்ஸில் 191வது நம்பர் சேனல். நீங்கள் இதை பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு சுவிசேஷ நிகழ்ச்சி. தேவனுடைய மகத்துவங்களை, ஆண்டுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு இது ஒரு நல்ல தருணம். தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளை இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல விதங்களில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றி வருகிறோம். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அவசியம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு எரிச்சலின் ஆவி. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை மிகவும் பாழாக்கி கொண்டிருக்கிற ஒரு காரியம் இந்த எரிச்சல். எரிச்சலினால் குடும்பங்கள் பிரிந்து போகிறது. குடும்பங்களில் சமாதானம் பறி போகிறது. எரிச்சலினால் பெற்றோர் பிள்ளைகளிடையிலே உள்ள சமாதானம் போகிறது. கணவன் மனைவியிடையே உள்ள சமாதானம், மகிழ்ச்சி பறி போகிறது. சகோதரர்களுக்கு இடையிலே பகை உண்டாகிறது. எரிச்சலினால் சபைகளுக்குள்ள கலகங்கள், பிரிவினைகள் உண்டாகிறது. எரிச்சலினால் வேலை செய்கிற இடத்தில் நிம்மதி, மரியாதை இழந்து போகிற சூழல் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் சிலருடைய வாழ்க்கையில் இந்த எரிச்சலின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கும். எல்லாவற்றுக்கும் எரிச்சல் அடைவார்கள். எல்லாவற்றுக்கும் டென்ஷன் ஆகி எரிச்சல் அடைவார்கள். அவங்களால மற்றவர்களுக்கும் நிம்மதி இருக்காது. அவங்க வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஒரு போராட்டம். எப்பொழுது எனக்குள்ள ஒரு எரிச்சல் வந்து கொண்டிருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் எனக்கு டென்ஷன். எப்பொழுது எனக்கு ஒரு விதமான கோபம், மூர்க்கம், எரிச்சல் எனக்குள்ளிருந்து அது கிரியை செய்து கொண்டே இருக்குது. என்னால் இதை மேற்கொள்ளவே முடியலை, எனக்கு இதில் விட்டுதலை வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் இந்த செய்தியை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். எப்படி இந்த எரிச்சலின் ஆவி நம்மை பிடித்து கொள்ளுகிறது, எதன் மூலமெல்லாம் இந்த எரிச்சலின் ஆவி நம்மை பாதிக்கிறது, இந்த எரிச்சலின் ஆவியை நம்ம எப்படி மேற்கொள்ளுவது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ பிள்ளைகள், அந்த வார்த்தைகளுக்கு கவனமாய் நீங்கள் செவி கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, உங்களுடைய உதாரத்துவமான ஜெபத்தினால் எங்களை தாங்கி கொள்ளுங்கள். உங்கள் சகோதரனுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். அவன் ஜெபம்தான் எங்களை தாங்குகிறது, பலப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு தாயாரினிடத்தில் இப்படியாய் சொன்னார்கள், உங்கள் உபவாசம் பண்ணி நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்பதாய். ஆமென். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஊழியக்காரனுக்காக, ஊழியங்களுக்காக கர்த்தருடைய நாமம் இன்னும் வல்லமையாய் மகிமைப்பட வேண்டும்
வேண்டும், இந்த ஊழியர் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சகோதரனை போல, ஒரு மகனை போல நினைத்து, ஒரு சொந்த பிள்ளையை போல நினைத்து ஆமென் ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், எபேசியர் நிருபத்திலே நீங்கள் 4வது அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, எபேசியர் 4:26 சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுடைய எரிச்சல் தணிய கடவது. வசனம் சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. 27ஆம் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்போ எரிச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறது. எனக்குள்ளே வருகிற அந்த எரிச்சல் பிசாசுக்கு இடம் கொடுக்கும்படியாய் அமைந்து விடுகிறது. எரிச்சல் எதனாலே வருகிறது? முதலாவது வசனம் சொல்லுது, கோபத்தினால் எரிச்சல் வருகிறது. கோபம் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிற ஒரு உணர்வு. அது எல்லாருக்குள்ளேயும் அது இயல்பாகவே இருக்கிறது. வசனம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. கோபம் அது எல்லா மனுஷனுக்குள்ளே வரும். அதற்கு நாம் தொடர்ந்து நேரம் கொடுக்காதபடி, நமக்குள்ளே வருகிற அந்த கோபத்திற்கு தொடர்ந்து நேரம் கொடுத்தால் அந்த கோபம் எரிச்சலாய் மாறிவிடுகிறது. எனக்குள்ள ஒரு கோபம் வருது, ஒரு நபரை குறித்து அவர் செய்த ஒரு காரியம் அல்லது அவர் பேசின ஒரு காரியம், நடந்துகிட்ட ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு எனக்குள்ளே ஒரு கோபத்தை உண்டாக்குகிறது. நான் தொடர்ந்து அந்த கோபத்தை எனக்குள்ளே வைத்திருப்பேன் என்றால், என்னுடைய சிந்தனை மண்டலத்தில் அந்த காரியத்தை குறித்து சிந்தித்து எனக்குள் அந்த கோபத்திற்கு நான் நெருப்பு மூட்டுவேன் என்றால் அந்த கோபம் எரிச்சலாய் மாறும். கோபமே வராது என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. கோபம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வருகிறது. வசனம் சொல்லுது, சங்கீதம் 37:8, சங்கீதம் 37வது அதிகாரத்திலே 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 37ஆம் சங்கீதத்தின் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். வசனம் சொல்லுது, கோபத்தை நெகிழ்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. கோபம் வரும் பொழுது அது அப்படி நெகிழ்ந்து விட்டுறணும். பாருங்கள், ஒரு பொதுவான இடத்துல நம்ம நிற்கிறோம். இல்லை உங்கள் கணவன் மேலே அல்லது உங்கள் மனைவி மேலே அல்லது உங்கள் பிள்ளை மேலே அவங்க செய்த ஒரு காரியம், அவங்க செய்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ள கோபத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் அந்த இடத்துல உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் தவிர்க்கிறீர்கள். இந்த இடத்துல நம்ம கோபத்தை காட்டிட்டா மற்றவங்க எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை உள்ளே அடக்கி அல்லது அந்த உள்ளேருந்து வருகிற அந்த கோபத்தை அப்படி நெகிழ்ந்து அப்படி கண்ட்ரோல் பண்ணி அப்படி சமாளித்து விட்டுட்டு அப்புறமா பார்த்துக்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல நெகிழ்ந்து விடுகிறீர்கள். அந்த இடத்துல கோபத்தை காட்டலை. இப்போ யாருமே இல்லாத ஒரு இடமா இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் அது அந்த காரியத்தை செய்தால் உங்களுக்கு சடார்னு அந்த இடத்துல நீங்கள் கோபத்தை காட்டுவீர்கள். ஆனால் மற்ற இடத்துல அது வெளி இடத்துல அது இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்க பாருங்கள். அதுதான் கோபத்தை நெகிழ்ந்து விடுதல். இதை எப்படி மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லி நம்ம அந்த கோபத்தை அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி அதை உக்கிரமாக்காதபடி நெகிழ்ந்து விடுகிறோமோ, அதை நாம் எல்லா இடத்திலும் செய்ய பழக வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த எரிச்சலின் ஆவி நமக்குள் கிரியை செய்ய முடியாது. என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை என் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார், அவருடைய அக்னிமயமான கண்கள் என்னை கவனித்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு பயபக்தியோடு பயத்தோடு ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நான் கோபப்பட்டு நான் பேசினா என் தேவன் துக்கப்படுவார், நான் கோபத்தில் நடந்துக்கிட்டா என் தேவனை துக்கப்படுத்தும்படி ஆகும், அது அவருடைய பார்வையிலே என்னை அது ஒரு வேதனையான ஒன்றாக இருக்கும் என்கிற
என்கிற உணர்வோடு கூட நம்ம எல்லா இடத்திலேயும் நம்முடைய கோபத்தை அப்படி நெகிழ்ந்து விடுகிறவர்களாக இருக்க வேண்டாம். வசனம் சொல்லுது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு. கோபத்தை நெகிழ்ந்து அந்த உக்கிரத்தை விட்டுறணும். இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை காட்டக்கூடாது. அப்படியே விட்டுறணும், அப்படியே சமாளித்துக்கிடணும். கோபம் வந்துட்டு சட்டார்னு அவங்க அந்த வார்த்தை சொன்ன உடனே, அந்த சம்பவம் நடந்த உடனே நமக்குள்ள ஒரு டென்ஷன், அப்படி ஒரு டெம்டேஷன், ஒரு கோபம் வந்துச்சு. அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே விட்டுரு. அதை மறுபடியும் எடுத்து இன்னொரு இடத்துல அதை வெளியே கொண்டு வரக்கூடாது. நெகிழ்ந்து விட்டுறணும், நிற்றணும். வசனம் சொல்லுது, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அப்போ ஒரு மனுஷன் கோபத்தை நெகிழ்ந்து விடலைன்னா அது அதை எங்கே கொண்டு போய் விடணும்னா பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சலுக்கு கொண்டு போய் விடும். அப்போ எரிச்சல், அந்த எரிச்சலின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டுன்னா அவன் பொல்லாப்பு செய்வான், தகாததை செய்வான், தகாததை பேசுவான், தகாததுவா நடந்து கொள்வான். ஒரு மனுஷன் கோபத்தை நெகிழ்ந்து விடாமல் அந்த கோபத்தை உக்கிரமாய் மாற்றி, கோபத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு உக்கிரம், மூர்க்கம், அந்த மூர்க்கத்துக்கு அடுத்தபடி தான் எரிச்சல். கோபம் வரும் பொழுதே அதை கண்ட்ரோல் பண்ணி அதை நெகிழ்ந்து விட்டுறணும். உக்கிரம் என்கிற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாது. உக்கிரம் என்கிற அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா அது எரிச்சலின் ஆவியை உள்ளே கொண்டு வரும். அந்த உள்ள வருகிற அந்த எரிச்சலின் ஆவி உங்களை பொல்லாப்பு செய்ய வைக்கும், பொல்லாததை செய்ய வைக்கும், தகாததை செய்ய வைக்கும், கொலை கூட செய்ய வைக்கும், துன்மார்க்கமாய் உங்களை நடக்க வைக்கும், துன்மார்க்கமாய் பேச வைக்கும், துன்மார்க்கமாய் செயல்பட வைத்து நாம் பின்னாடி உட்கார்ந்து ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, இப்படி நடந்துட்டேனேன்று துக்கப்படுத்தும், வெட்கப்பட்டு போக செய்துவிடும். ஆகையால் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கோபந்தான் எரிச்சலுக்கான முதல் காரியம். அப்போ அந்த கோபம் எனக்குள்ளே வருது, இயல்பானது, எல்லாருக்குள்ளே அது வருது. அதை நெகிழ்ந்து விடு, அதை நெகிழ்ந்து விட பழகு. அதற்கு ஆவியான ஒரு உதவி செய்வார். என்னால் முடியலை, என்னால் எப்போ முடியாதோ அப்பொழுது அவர் எனக்கு உதவி செய்கிறவர். வேதம் சொல்லுது, என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்னால் இது முடியலை, இது என்னுடைய பலவீனம். என்னால் முடியலை என்பது என்னுடைய பலவீனம். என்னுடைய பலவீனத்தில் என் தேவனுடைய பலன் பூரணமாய் என்னிடத்தில் விளங்கும். அப்போ தேவ பலனை நாம் தரித்து கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையினாலே நம்ம இந்த எரிச்சலை துரத்தணும். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு எரிச்சலை மேற்கொள்ளணும். நம்ம எரிச்சலுக்கு இடம் கொடுக்க கொடுக்க நம்ம வீட்டில் நிம்மதி போயிடுது, சமாதானம் போயிடுது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிம்மதி போயிடுது, சந்தோஷம் போயிடுது. இந்த கோபம், மூர்க்கம், எரிச்சல் அது நம்முடைய வீட்டில் ஒரு மனதை கெடுக்குது, ஐக்கியத்தை கெடுக்குது. குடும்பமாய் கர்த்தரை தொழுது கொள்றத, ஜெபிக்கிறத தடை செய்து, இந்த மூர்க்கத்தின் விளைவாக வருகிற எரிச்சல் நம்ம வீட்டில் நிம்மதியை கெடுக்க பண்ணி, ஐக்கியத்தை கெடுக்க பண்ணி, பிசாசுகளுக்கு இடம் கொடுக்கும்படி அமைந்து விடுகிறது. பிசாசுகள் நம்முடைய கூடாரத்துக்குள் உலாவும்படி அமைந்து விடுகிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெடும்படி அமைந்து விடுகிறது. ஆகையால் இந்த எரிச்சலின் ஆவியை நம்ம மேற்கொள்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, எரிச்சலின் ஆவி ஒரு மனுஷனுக்குள் நுழைவதற்கான இரண்டாவது காரியம் பொறாமை. ஒன்று கோபம். கோபம் நம்ம அதை நெகிழ்ந்து விடாமல் அது மூர்க்கத்துக்கு இடம் கொடுக்கும்போது எரிச்சலாகிறது. இரண்டாவது பொறாமை. இன்னொருத்தருடைய வளர்ச்சியை, ஆசீர்வாதத்தை, முன்னேற்றத்தை பார்த்து நான் பொறாமைப்படும் பொழுது எரிச்சலின் ஆவி எனக்குள் புகுந்து கிரியை செய்யும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 2 சகோதரர்கள் நமக்கு தெரியும், காயின், ஆபேல். ஆதாமுடைய பிள்ளைகள்
உலகத்தின் முதல் மனித இனத்தின் முதல் சந்ததி இந்த ஆதாமுடைய மகன் காயின், ஆபேல். இவங்க 2 பேருமே சகோதரர்கள்தான். சகோதரர்கள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்தான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன். 2 பேருமே கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேல் பாருங்க, மந்தையின் தலையீட்டு முதன்மையானது கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தருக்கு கொடுக்கிறது எப்போவுமே பெஸ்ட்டாக கொடுக்க வேண்டாம். கர்த்தருக்கு முதன்மையானதை கொடுக்கணும். முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும். எனக்கு ஒரு சம்பளம் மாதம் ஒரு சம்பளம் வருதா, அதில் முதல் நான் மற்ற காரியங்களுக்கு செலவிடுவதற்கு முன்பதாக முதல்ல எடுத்து அதில் கர்த்தருக்குரியதை நான் செலுத்த வேண்டாம். அந்த அனுபவம் தான் இந்த ஆபேலுடைய அனுபவமாக இருக்கிறது. மந்தையின் தலையீற்றை, அவைகளில் கொழுமையானவைகளை, நல்லதை சிறந்ததை முதல் காரியத்தை எடுத்து கர்த்தருக்கு கொடுத்தான். நமக்கு மாதம் ஒரு 5ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி சம்பளம் வருது. அந்த உடனே நமக்கு ஒரு பட்ஜெட்டு, ஒரு காரியம் வச்சுருப்போம். இதை செய்யணும், அதை செய்யணும், எல்லாவற்றுக்கும் செலவழிச்சிட்டு கடைசியில் எது மிஞ்சுதோ அதில் கொஞ்சம் எடுத்து கர்த்தருக்கு சிலர் கொடுப்பாங்க, சிலர் அதுவும் கொடுக்கறது இல்லை. தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். தேவன் எதை அங்கீகரிக்கிறார்னா, எனக்கு கையில் சம்பளம் கிடச்சிது, என்னுடைய உழைப்பின் பலன் இந்த கையில் கிடச்சிது, முதல்ல கர்த்தருக்குரியதை எடுத்து கர்த்தருக்கு செலுத்துகிறேன், கர்த்தருக்குரியதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மற்ற காரியங்களை பார்க்கிறேன். அந்த முதல்ல தலையீற்றை, முதல் பலனை நம்ம கொடுக்கும் பொழுது அதை தேவன் அங்கீகரிக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்ளுகிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கொடுப்பார். வானத்தின் பல கனிகளை திறப்பார். இடங்கொள்ளாமல் போக மாட்டான், நிரப்புவார். அவன் கடன் வாங்க மாட்டான், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் முதல் பலனை கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தருக்கு முதல்ல செலுத்தணும், அதன் பிறகுதான் மற்றது என்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும், அதை வஞ்சிக்கக்கூடாது. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு, ராயனுக்குரியதை ராயனுக்கு சரியாக கொடுக்கணும். அதை இதில் வஞ்சிப்பதை தேவன் அங்கீகரிப்பதில்லை. ராயனுக்கு கொடுக்க வேண்டிய வரிகள், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை அது செலுத்தாமல் இருப்பதும் பாவம், அதை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு சரியாக தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு சரியாக கொடுக்கணும். அதை கொடுக்காமல் நம்ம அதில் வஞ்சிக்கும் பொழுது அது நம்முடைய வருமானங்களெல்லாம் பொத்தலான பையில் போட்டது போல், எப்படி ஒரு பொத்தலான பையில் ஒரு பொருளை போட்டால் காணாமல் போகுமோ அப்படி தான் எத்தனை ஆயிரம் சம்பாதித்தாலும் எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு அது விளங்கல்ல. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுத்து பார். கர்த்தர் உன் கரத்தை பலப்படுத்தி வீண் செலவுகளுக்கு உன்னை விலக்கி உன் குடும்பத்தை போஷித்து, யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷித்து பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். இப்போ காயினும் ஆபேலும் 2 பேரும் காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. 5ஆம் வசனம் சொல்லுது, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கல. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? கர்த்தர் கேட்கிறார், ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? பொறாமை. தன் சகோதரனை தேவன் அங்கீகரித்ததை பார்த்து பொறாமை உண்டாயிற்று. அந்த பொறாமை எரிச்சலாய் வெளிப்படுகிறது. எப்போ பொறாமைக்கு உள்ள இடம் கொடுக்குறோமோ எரிச்சலின் ஆவி உள்ள இலவச இணைப்பு போல வந்துடும். பொறாமைப்படுவீங்கன்னா எரிச்சல் உங்களிலிருந்து வெளிப்படும். எரிச்சல், இந்த காயின் எரிச்சல் அடைகிறான்.
என்ன செய்கிறான்? ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி 8ஆம் வசனம் சொல்லுது, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசி அவன் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, அந்த எரிச்சல் தன் சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு அந்த மனுஷனை கொண்டு போகுது. பாருங்க, பொறாமை உள்ள எரிச்சல் ஆவியை கொண்டு வந்துடும். எரிச்சல் வந்துட்டுனா மனுஷன் பொல்லாப்பை நடப்பிப்பான். அவன் என்ன செய்வான்னு அவனுக்கே தெரியாது. ஆகையால் இன்னொருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாதீங்க. இன்னொருவரை தேவன் அங்கீகரிப்பதையும் உயர்த்துவதையும் பார்த்து பொறாமப்படாதீங்க. ஒரு பொறாமை உங்களுக்குள் எரிச்சலையும் மூர்க்கத்தை கொண்டு வந்து என்ன பேசுகிறோன்னே உங்களுக்கே தெரியாத பேசுவீங்க. என்ன செய்கிறோங்கிறதே ஒரு ஆலோசிக்காமல் சடார்னு தீர்மானம் எடுத்து பண்ணி வாழ்க்கையில் பெரிய பெரிய இழப்புகளை சந்திப்பீர்கள். எரிச்சலின் நீங்கள் எடுக்கிற தீர்மானமும் எரிச்சலின் ஆவியினால் எடுக்கிற தீர்மானமும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை சபிக்கப்பட்டதாக மாற்றிவிடும். ஆகையால் ரொம்ப கவனமாக இருங்கள். பொறாமை என்பது ஒரு பெரிய ஆபத்து, எரிச்சலை உள்ளே கொண்டு வரும். இங்கே பாருங்க, காயின் ஆண்டவரால் சபிக்கப்பட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை சபித்து அவனுடைய வாழ்க்கையின் அவன் சாபமானதாக மாறிவிடுகிறது. பொறாமையினால் எரிச்சலை உள்ள இடம் கொடுத்து பொல்லாப்பை நடப்பித்து தேவ கோபத்திற்கு ஆளாகி விடாதிருங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 1:12, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் ஒடுக்கினார்கள். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று 12ஆம் வசனம் சொல்லுது. ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டா எரிச்சல் வருது. எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க. எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேல் மேலே எரிச்சல். ஏன்? பொறாமை. நம்ம இவ்வளோ தூரம் அவங்கள ஒடுக்குகிறோம், அவன் வளர்ந்துட்டே போகிறான். அவன் வளர்ந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அவன் வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அவன் பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அந்த பொறாமை எரிச்சலாய் வெளியே வருது. அந்த எரிச்சலின் விளைவு என்ன? அழிஞ்சே போனாங்க எகிப்தியர்கள். அவருடைய சந்ததிகள் அழிந்தது என்று பார்க்கிறான். அப்போது எரிச்சல் பெரிய அழிவுக்கு நம்மளை கொண்டு போயிடுது, பெரிய இழப்பு கொண்டு போய். எரிச்சலில் சில தீர்மானம் எடுப்பாங்க, எரிச்சலில் முடிவெடுப்பாங்க. பொறாமையினால் வந்த அந்த எரிச்சல் தவறான தீர்மானத்துக்குள்ளே கொண்டு போய், தவறான முடிவுக்குள்ளே கொண்டு போய் வாழ்க்கையில் சாபத்தையும் வேதனையும் கொண்டு வரும். ஆகையால் கவனமாக இருங்க. அப்போ எரிச்சலின் ஆவி நமக்குள்ளே வரும்படி நம்ம பொறாமைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. 3வது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் ஒருவருக்கு நாம் கொடுப்பது அல்லது விக்கிரக ஆராதனை செய்வது நமக்குள் எரிச்சலை கொண்டு வரும், எரிச்சலை ஏற்படுத்தும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம் சொல்லுகிறது, நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வட்டும் நான் விசாரிக்கிறவனாயிருக்கிறேன். 4ஆம் வசனம் 3-4 சொல்லுது, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர் இருக்க வேண்டாம். தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்லுகிறது. தேவ மக்களுக்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளில் முதல் கட்டளை சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். நான் ஒருவனே கடவுள், என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருக்கக்கூடாது. உலகத்தில் பலவிதமான கடவுள்கள், தெய்வ நம்பிக்கைகள், பலவிதமான வழிபாடுகள் இருக்கிறது. நீ என்னை பின்பற்றுகிற என்னுடைய பிள்ளைன்னா என்னை மட்டும் நீ நம்ப வேண்டும் என்பதுதான் முதல் கட்டளை. 2வது, வானத்திற்கு கீழே பூமியின் மேலே
தண்ணீரில் உண்டான யாதொரு அவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகலும், யாதொரு அந்த விக்கிரகத்தை ஆகலும் நீ உனக்கு உண்டாக்காத. யாதொரு வரைபடம், ஓவியம், சிலை, ஒரு தேவ பிள்ளை அதை உருவாக்கக்கூடாது. அதை நமஸ்கரிக்கவோ வணங்கவோ கூடாது. அது இயேசு சிலையாக இருக்கட்டும், இல்லை பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்களுடைய சிலையாக இருக்கட்டும், இல்லை தேவ தூதனுடைய சிலையாக இருக்கட்டும், இயேசுவின் தாயாகிய அன்னை மரியாளுடைய சிலையாக இருக்கட்டும், யாருடைய சிலையாக இருந்தாலும் அவைகள் வணக்கத்துக்குரியது அல்ல, நமஸ்கரிக்க வேண்டியவைகள் அல்ல. நாம் அதை வணங்கினால், எந்த ஒரு சிலையையோ ஓவியத்தையோ நாம் வணங்கினால், நமஸ்கரித்தால், அது நமக்குள்ளே ஒரு எரிச்சலின் ஆவியை கொண்டு வரும். வேத வசனம் சொல்லுது, நீ அவைகளை நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம், உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற எரிச்சல் உள்ள தேவன். அது எரிச்சலை கொண்டு வரும். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம், உபாகமும் 32வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, தெய்வம் அல்லாதவைகளினால். உபாகம் 32:21 சொல்லுது, தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சல் மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். தெய்வம் இல்லாததையெல்லாம் தெய்வமாக அதை நினைச்சு வழிபட்டு வணங்கி ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்ல, என்னை கோபமூட்டினார்கள். நான் தெய்வம், நான் இங்கே உயிரோடு இருக்கிறேன். இயேசு சொன்னால், நான் மரித்தேன், ஆனால் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன். என்னை வணங்காதபடி, உயிரோடு இருக்கிற என்னை ஆராதிக்காதபடி ஏதோ ஒன்றை வணங்கி கொண்டிருக்கிறது என்னை கோபமூட்டுகிறது. நான் எரிச்சல் உள்ள தேவன், என்னை எரிச்சல் மூட்டுகிறது. ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சல் உண்டாக்கி. வசனத்தை பார்த்தீங்களா? ஆண்டுடைய வசனம் தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. நீங்கள் உங்கள் வேதத்தில் சரியாக படிங்க. உங்ககிட்ட திருவுவிலே இருந்தாலும் சரியாக நீங்கள் எடுத்து படித்து பார்க்கணும். ஆண்டுடைய வசனம் சொல்லுது, அதில் உபாகமம் 32:21 சொல்லுது, நீங்கள் தெய்வம் இல்லாதவை என்னை கோபம் ஊட்டினதுனால நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன். கர்த்தரே எரிச்சல் உண்டாக்குவார். அந்த எரிச்சலின் ஆவியை உள்ள அனுப்புவார். எரிச்சல் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்ல. அப்புறம் விக்கிரக ஆராதனை, எரிச்சலின் ஆவி உள்ளே வருவதற்கு அது இடம் கொடுத்து விடுகிறது. யாத்திராகமம் 34:14 சொல்லுது, கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்றும் அவர் எரிச்சலுள்ள தேவன் ஆகியால் நீ அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். வசனம் சொல்லுது, பணிந்து கொள்ள வேண்டாம். அதனால எரிச்சல் உனக்கு வரும். எரிச்சலின் ஆவி உள்ளே வரும். வேண்டிய வாழ்க்கையில் எரிச்சலின் ஆவி இருக்கக்கூடாது நீங்கள் விரும்புவீங்கன்னா கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடுங்கள். பொறாமைக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமை ஆராதனையும் வேறு ஏதோ ஒன்றுக்கு கொடுக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்குள்ள எரிச்சலை கொண்டு வரும். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நீங்கள் 11 முதல் 14 வரை நீங்கள் படிப்பீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. 12ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி அவள் விபச்சாரம் பண்ணினா, அசுத்தமானதை நடப்பித்தா, 14ஆம் வசனம் சொல்லுது, எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து, அவனுடைய கணவன் மேலே எரிச்சலின் ஆவி வரும். ஒரு மனைவி தன் கணவன் இருக்க தன் கணவனுக்கு துரோகம் பண்ணி, அவன் தன் கணவனை துரோகம் பண்ணி இன்னொரு ஆணோடு அவள் விபச்சாரம் செய்யும் பொழுது, அல்லது ஒரு கணவன் தன் மனைவியை வைத்துவிட்டு இன்னொரு பெண்ணோடு அவன் விபச்சாரம் செய்யும் பொழுது,
பிறரை ஒரு இச்சையாக பார்த்து அந்த இச்சையான பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுதே எரிச்சலின் ஆவி உள்ளே புகுந்து விடுகிறது, உள்ளே புகுந்துறது. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம் 5:28 சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிற எவளும் அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அவன் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை ஒரு இச்சையான பார்வையில் நாம் பார்க்கும் பொழுதே அது விபச்சார பாவம். நான் அந்த விபச்சார பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுதே எரிச்சலின் ஆவி எனக்குள் புகுந்து விடுகிறது, என் குடும்பத்தில் புகுந்து விடுகிறது. அந்த எரிச்சலின் ஆவின் குடும்பத்தை பாழாக்கும், என் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கும், என் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கும், ஐக்கியத்தை கெடுக்கும், வளர்ச்சியை கெடுக்கும், எல்லா நன்மைகளையும் கெடுத்து விடும். இப்போ 4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். 1, நான் விபச்சாரம் பண்ணும் பொழுது, மனைவிக்கு துரோகம் செய்யும் பொழுது, கணவனுக்கு துரோகம் செய்யும் பொழுது எனக்குள்ள எரிச்சலின் ஆவி புகுந்து என் குடும்பத்தை பாழாக்கும். நான் என் தேவனுக்கு துரோகம் செய்து தெய்வம் அல்லாத ஒன்றை தெய்வமாக வணங்கி பணிந்து ஆராதனை செய்யும் பொழுது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் தேவனுக்கு கொடுக்காதபடிக்கு நான் இருக்கும் பொழுது அது எனக்குள்ள எரிச்சலை அது கொண்டு வருகிறது, எரிச்சலை கொண்டு வருகிறது. எபேசியர் 5:5 சொல்லுது, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை, பண ஆசை. சில பண ஆசையில் ஆலயத்தை வரமாட்டான், ஞாயிறு ஆராதனைக்கு வர்றதே இல்லை. எங்கே போனேன்? வேலைக்கு போனேன். வேலைக்கு போனால் 1000 ரூபா கிடைக்கும், 2000 ரூபா கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். பண ஆசை கர்த்தருடைய சமூகத்தில் வர விடலை. சபையில் ஏதாவது விசேஷத்தை கூட்டம் வரமாட்டாங்க, வேலைக்கு போவாங்க. ஏன்? பணம் கிடைக்கும். தேவ சமூகத்தில் வராதபடி வேலை வேலை பணம், எப்பொழுதும் பணம்னு பண ஆசை, பண ஆசையில் அலைகிறான் பாருங்க. அது விக்கிரக ஆராதனைக்கு சம்பந்தம். அவனுக்குள்ள எரிச்சலின் ஆவி நிறைஞ்சிருக்கும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை வாரத்துக்கு முதல் நாள் கர்த்தருக்குரியது. அவன் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். அந்த ஓய்வு நாளை சரியாக ஆசரிக்காமல் பண ஆசையில் அவன் கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணிட்டு ஓடுகிறவனுக்குள் எரிச்சலின் ஆவி வல்லமையாவது கிரியை செய்யும். கர்த்தருக்கு அவன் கொடுக்க வேண்டிய கனத்தை அதை கொடுக்கணும். நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை இன்னொன்று கொடுத்தாலே அது விக்கிரக ஆராதனை தான். அது பணமோ பொருளோ மனுஷனோ எதுக்கு நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மையமையும் கொடுக்காதபடி இன்னொன்றுக்கு அதை முக்கியத்துவம் படுத்துவேன வாழ்க்கையில் அது விக்கிரகமாக மாறும். கிரகம் அது எனக்குள்ள எரிச்சலை கொடுக்கும். சில ஜெபிக்காமல் ஃபோனையே நோண்டிகிட்டு இருப்பான், கர்த்தர் சமூகத்தில் வேதம் வாசிக்காமல் டிவியே பார்த்துட்டு இருப்பான், ஃப்ரெண்ட்ஸோடையே பேசி நேரத்தை வீணடிப்பான், கர்த்தர் சமூகத்தில் நேரம் செலவிடுறதில்லை. சிலர் பிள்ளை வேலை பணம் ஆமாம் ஏதோ ஒன்றில் அப்படியே முங்கி இருப்பான், கர்த்தர் சமூகத்தில் நேரமே கொடுக்கறது இல்லை. அவன் வாழ்க்கை அது ஒரு விக்கிரக ஆராதனையான வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையில் எரிச்சலின் ஆவி தீவிரமாக கிரியை செய்து கொண்டே இருக்கும். விக்கிரக ஆராதனை, பொறாமை, யாரோ ஒருத்தருடைய வளர்ச்சியை முன்னேற்றத்தை பார்த்து நான் பொறாமைப்படுவேன்னா அந்த எரிச்சலின் ஆவி என்னை தாக்கும், எனக்குள்ள எரிச்சல் வெளிப்படும். கோபத்தை நெகிழ்ந்து விடாமல் கோபத்தை உள்ள வச்சு உக்கிரம் அடைந்து கொண்டிருப்பேன்னா, கோபத்தில் அந்த உக்கிரத்தை காண்பித்து கொண்டே இருப்பேன்னா எனக்குள் எரிச்சலின் ஆவி கிரியை செய்யும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் இந்த எரிச்சலின் ஆவி நம்முடைய குடும்பத்தை அது பாழாக்கி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் செல்ஃபோனில் பார்க்கலாம், இல்லை டிவியில் பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை. ஐயோ, என் கணவனார் இப்படி இருக்கிறார், என் பிள்ளை இப்படி இருக்குதே, என் மனைவி இப்படி இருக்கிறாங்களே, எப்பொழுது எரிந்து நெருப்ப போல இருக்கிறான், அந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, என் பெற்றோர் எப்பொழுதும் இந்த எரிச்சலினால் இருக்கிறான், தகப்பன் இப்படி இருக்கிறான், என் மேலே அன்பு காட்டலையே, என் கணவன் இப்படி இருக்கிறார், அவர் அன்பில்லாதவராக இருக்கிறாரே, என் வாழ்க்கை இப்படி வேதனையாக இருக்கிறது என்று அங்கலாய்க்கிற சகோதரா சகோதரி, இந்த வாழ்க்கையில் விடுதலை உண்டு. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர்.
இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படணும். விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, பொறாமை, கோபம் இதெல்லாம் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, எங்களை விட்டு இந்த எரிச்சல் என் குடும்பத்தை விட்டு முற்றிலுமாய் துரத்தப்படட்டும். இந்த ஆவி துரத்தப்படட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. தேவன் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த மகிமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் நிம்மதிய சமாதானத்தை இழந்து எரிச்சலின் ஆவியினால் பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற. என்னால் சாந்தமாய் நடந்து கொள்ள முடியவில்லை, என்னால் நிதானமாய் பேச முடியவில்லை, என்னால் நிதானமாய் சாந்தமாய் அமைதலாய் ஒரு தீர்மானம் பண்ண முடியவில்லை. எப்பொழுதும் கோபம், மூர்க்கம், எரிச்சல் எனக்குள்ளேருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறேன், பொல்லாப்பானதை செய்கிறேன். என் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த இடத்தில் அமைதியாக நடந்து கொண்டா என் வீட்டில் ஒரு நிம்மதி இருந்திருக்குமே. நான் இந்த எரிச்சலை காண்பிக்காம இருந்திருந்தா என் கணவன் பிரிந்து போயிருக்க மாட்டார், என் மனைவி பிரிந்து போயிருக்கிற மாட்டாங்களே. நான் அந்த எரிச்சலை காட்டாம இருந்திருந்தா என் பிள்ளைகள் நல்லா இருந்திருப்பார்களே என்று இன்றைக்கு அங்கலாய்க்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற அந்த பொல்லாத எரிச்சலின் ஆவி அது முற்றிலும் அது செயலிழந்து போய் ஆமென் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இனி ஒரு சாந்தமுள்ள ஆவி, சமாதான, நிம்மதி உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த எரிச்சலு காரணமாக இருக்கிற கோபம், பொறாமை, விபச்சாரம், ஆமென் விக்கிரக ஆராதனை என் தேவன் மன்னியமாப்பா. இவர்களுக்கு மனம் இறங்கி அற்புதம் செய்ய, மனம் இறங்கி அற்புதம் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். எரிச்சலின் ஆவியிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம்.